गोपिका जना प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. ते ते भाव सकल जगति लोपनीय प्रभावाक नाना दृष्टा सुकृति कृति में काममाविर्भवन्तु वीणा वेणुक्वनितलसित स्मेरवक्त्रारविन्दाने नागं जाने मधुरमपरं नन्दपुण्यम्भुरासे. ராசலீலையினுடைய வைபவங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய இந்த உயர்ந்த தசகத்தில் குருவாயூர் க்ஷேத்திரத்தில் பட்டத்திரிக்கு குருவாயூரப்பனே நேர அந்த சலங்க சத்தங்களோட எல்லாத்தையும் அனுபவிச்சு காட்ட பட்டத்திரி அந்த வர்ணனையோட அந்த ஸ்லோகங்களை அதே தாளம் அதே மெட்டில் எழுதிட்டு இருக்காருன்னு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். தசகத்தினுடைய பூர்த்தியை கிட்டத்தட்ட பட்டத்திரி நெருங்கின்னு இருக்கார். ஏன்னா ராசக்கிரீடையினுடைய பூர்த்தியும் வந்துருத்து. 2 கோபிகை 1 கண்ணன் 2 கண்ணன் 1 கோபிகைன்னு ஆடின குருவாயூரப்பன் ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே சோர்ந்து போய் கண்ணன் அந்த ராசலீலையை நிறுத்த மற்றவர்களெல்லாம் அந்த நிறுத்தின பாவம் கூட தெரியாம ஆடிண்டே இருக்கா. அந்த பரிணாமத்தில் கண்ணன் தான் உறக்க வேணுகானம் பண்ண ஆரம்பிச்சார். அந்த வேணுகானத்தை கேட்டுத்தான் இவர்கள் மறுபடியும் நாட்டியத்தை நிறுத்தணும்ன்ற இயல்பு நிலைக்கு திரும்ப அவர்களை பார்த்து குருவாயூரப்பா நீ பேச ஆரம்பிச்சையாமே என்ற ஒரு பரிணாமத்தில் 69வது தசகத்தினுடைய 10வது ஸ்லோகத்தை பட்டத்திரி கம்பீரமா துவங்குகிறார். குருவாயூரப்பா கேளிபேத பரிலோலிதா பிரதி லாலிதா விரபலாலிபிகே ஸ்வைரமீசனோ சூரஜா பயசி சாருநாம விகிருத்தியம் வ்யதாகா கானனே பிச்ச विसारी शीतल किशोर मारुत मनोहरे सून सौरभमये विलसित विलासिनी सत विमोகனோ. கோபிகை பெண்களே, ராசக்கிரீடையினுடைய நாட்டியமானது முடிஞ்சாச்சு. அதனால எல்லாரும் ஒரே களைச்சு போயிருக்கோம். வாருங்க யமுனா நதியில இறங்கி எல்லாரும் களைப்பு நீங்க ஸ்நானம் பண்ணுவோம்னு சொல்லி குருவாயூரப்பா அத்தனை கோபிகா ஸ்திரீகளையும் நீ அழைச்சிண்டு ஸ்வைரமீசனு சூரஜா பயசி சாருநாம விகிருத்தியும் வ்யதாகா அந்த யமுனையில இறங்கி உயர்ந்த ஒரு ராசக்கிரீடையை பண்ற. ராசக்கிரீடை பண்ணும்போது என்னாச்சு, உன்னுடைய கழுத்துல இருந்த மாலைகள், அந்த சிரஸ்ல இருக்கக்கூடிய கொண்டையில் இருக்கக்கூடிய புஷ்பங்கள் எல்லாத்தையும் நீ எடுத்து யமுனா தேவிக்கு பிரசாதமாக அவள் பரிமளிக்கக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையும் நீ யமுனையில சேர்த்த. கோபிகை பெண்களும் தங்கள் தங்கள் மாலைகளையும் புஷ்பங்களையும் யமுனையில பிரசாதமாக அளிச்சா. கிருஷ்ணா நீ நறுமணமுள்ள சந்தனத்தை பூசின்னு இருக்கேன்னு நடுவுல ஸ்லோகத்துல சொல்லியிருக்கேன். அதனால தான் குருவாயூர் கலப சாத்து மாதிரி இருக்குன்னு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். நீ யமுனையில இறங்கி ஸ்நானம் பண்ணும் போது மாலையை மாத்திரம் கொடுக்கல, உன்னுடைய நறுமணமுள்ள அந்த ஒரு சந்தனம் இருக்க, அந்த சந்தனத்தையும் கோபிகை பெண்களோட சேர்ந்துட்டு கானனே பிச்ச விசாரி சீதல கிஷோர மாருத மனோகரே
அந்த சந்தனமும் அப்படியே கரைஞ்சு போறதாம். அப்ப யமுனா நதி என்னாச்சு, அந்த யமுனா நதியினுடைய நிறம் கருப்பா இருக்கும். அந்த நீரோட நிறம் இந்த புஷ்பங்களை போட்டு கண்ணன் சந்தனங்களை கரைக்கிறான். கோபிகை பெண்களுடைய குங்குமம் இருக்க, அத்தனை ஆயிரம் கோபிகை பெண்களுடைய குங்குமமும் அந்த நதியில கலக்கிறது. அப்ப யமுனா நதி கருப்பு நிறம் மாறி இவர்களுடைய ஜலக்கிரீடையினால ஒவ்வொரு நிமிஷத்துக்கு அழகா ஒவ்வொரு நிறம் தெரியறதாம். பட்டத்திரியோட ஸ்லோகத்தை ஒத்து யாதவாபதயத்துல சுவாமி தேசிகனிதா அற்புதமா வர்ணிக்கிறார். பகீரபங்கை பிரதிபஞ்சனங்கோ சோனல் விதமோ குங்கும சமுங்கமேன கஸ்தூரிகாபிகி பிரஜிதாத்ம வர்ணமோ கிருஷ்ண பிரியாகா கிருஷ்ணநதியும் விதேனுகோ. ஆச்சரியமான ஸ்லோகம். அதுக்கு கிருஷ்ண நதின்னு பேரு. ஏன் கிருஷ்ண நதின்னு பேருன்னா, கிருஷ்ணன் இறங்கி இப்ப ஜலக்கிரீடைய ராசக்கிரீடைய முடிக்கிறதுனால கிருஷ்ண நதின்னு பேர் இல்ல. கிருஷ்ணன்னா கருப்புன்னு அர்த்தம். நிறம் கருப்பா இருக்கிறதுனால யமுனைக்கு கிருஷ்ண நதின்னு பேரு. அந்த கிருஷ்ண நதி என்னாச்சா, பகவான் அழகா சந்தன காப்பெல்லாம் கரைச்சு அதுல ஸ்நானம் பண்ற சமயத்துல அதுக்கு வெள்ளையும் மஞ்சளும் கலந்த ஒரு நிறம் வந்துருத்தான். அப்ப அந்த நிறத்தை கலந்து பார்க்கும் போது யமுனா நதி என்ன ஆயிடுத்து, அந்த நிறமுள்ள கங்கை மாதிரி மாறிடுத்தான். அதே போல கோபிகை பெண்கள்லாம் தாங்கள் ஸ்நானம் பண்ற சமயத்துல அவர்களுடைய குங்குமம் எல்லாம் கலந்து ஒரே சிகப்பு நிறமா ஆயிடுத்து. சிகப்பு நிறமா எந்த நதி இருக்கும்னா சோனா நதி இருக்கும். வெள்ளையினால கங்கையாகவும் சிகப்பால சோனா நதியாகவும் கருப்பால யமுனையாகவும் இருக்கக்கூடிய அந்த யமுனை பல நிறங்கள்ல பல நதியினுடைய உருவத்தை கஸ்தூரிகாபி பிரஜிதாத்ம வர்ணம் கிருஷ்ண பிரியாகாக பல நிறத்தை அடைஞ்சு மறுபடியும் அந்த ஓட்டத்துல சந்தனம் குங்குமம் மாலைகள் எல்லாம் போன உடனே மறுபடியும் மீண்டும் தன்னுடைய இயல்பு நிலையான யமுனா நதியினுடைய கருப்பு நிறமே வந்துருத்தான். அப்ப அந்த யமுனைக்கு பலவிதமான அனுகிரகத்தை குருவாயூரப்பா நீ உண்டு பண்ணியாமே. அதனால தான் ஆண்டாள் நாச்சியார் தூய பெருநீர் யமுனை துறைவனைன்னு மூணா பிரிப்பா. நீர் பெருநீர், தூய பெருநீர் யமுனைன்னு. நீர்ன்றது எல்லா நதியிலும் இருக்கிறது, பெருநீர்ன்றது கங்கை மாதிரி இருக்கக்கூடிய புனிதமான நதிகள். அதை விட தூய பெருநீர் யமுனை. ஏன்னா கண்ணன் ராசக்கிரீடையை முடிச்சுட்டு தன்னுடைய திருமேனியினுடைய உத்தமமான விசலேஷத்தை இங்க கரைச்சதுனால அந்த பாக்கியம் கிடைச்சதுன்னு அத்தனை பேரோட கானனே பிச்ச விசாரி சீதல கிசோர மாருத மனோகரே அப்படின்னு அந்த ஜலக்கிரீடைய பட்டத்திரி பல நதிகளுடைய கலப்பாக வர்ணிச்சிருக்கார். வர்ணிக்கட்டும். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை அடைஞ்சுடலாம். திருக்கோயிலானது திரு ஊரக வரதராஜ பெருமாள் திருக்கோயில். இந்த கோயில் எங்கே அமைந்துள்ளது? தமிழ்நாட்டில் வந்தவாசிக்கு அருகில், வந்தவாசியிலிருந்து சுமார் 19 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கக்கூடிய பெருநகர் என்ற கிராமத்திலே அமைந்திருக்கக்கூடிய இந்த கோயிலை இதோ நாம் அடைந்து விட்டோம். 1000 வருடங்களுக்கு மேல் பழமையானது என்று தலவரலாறு கூறுவது உண்மைதான் என்று நமக்கு புலப்படுகின்றது. 5 கலசம் 3 நிலைகள் கொண்ட கோபுரம் நம்மை வரவேற்க கோபுர தரிசனமே கோடி புண்ணியத்தை அளிக்கின்றது. உள்ளே நுழைந்து விட்டோம். பலிபீடத்தை கடக்கின்றோம். எதிரே இருபுறமும் கருடன் அலங்கரிக்கக்கூடிய அழகான ஒரு வாகன மண்டபம். அந்த வாகன மண்டபத்தை நாம் வலம் வர துவங்குகின்றோம். அங்கே ஆச்சரியமான ஒரு துளசி மாடம். எந்த துளசி நந்தவனத்திலே ஆண்டாள் அவதரித்தாளோ கண்ணனுடைய திவ்ய கஷேத்திரத்திலே அதை ஞாபகப்படுத்துவது போல துளசி மாடம் திவ்ய தரிசனத்தை அளிக்க நாகராஜருக்கென்று தனி சன்னதியாக இங்கு நடுவிலே கண்ணன் நர்த்தனம் புரியக்கூடிய திருக்கோலத்தோடு இருக்கக்கூடிய நாகராஜரை நாம் தரிசிக்கின்றோம். இதோ கருடனுக்கும் தனி சன்னதி. நின்ற திருக்கோலத்திலே பெரிய திருவடியாக பளபளப்பான திருமேனியுடன் நமது குறைகளை களைபவராக அவர் காட்சியளிக்கின்றார். தரிசித்து பலன் பெறுகிறோம். இதே திருக்கோயிலிலே பெரிய திருவடியை தரிசித்த நாம் இதோ சிறிய திருவடியான ஆஞ்சநேயர் பக்த ஆஞ்சநேயராக மூலமூர்த்தியாக நின்ற திருக்கோலத்திலே காவி வஸ்திரத்தை தான் தரித்துக் கொண்டு கையை குவித்துக் கொண்டு ராம பக்தனாக பாஷ்பவாதி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமதராட்சசாந்தகம் என்று மார்கழி மூலத்திலே அவதரித்து தன்னுடைய ஜெயந்தி மகோத்சவத்தை உன்னதமாக கொண்டாடிய எம்பெருமான் அழகாக நமக்கு காட்சியை அளிக்க அவருடைய தரிசனம் நமக்கு பற்பல பலன்களை அளிக்கின்றது. பக்தர்களே,
இந்த திருக்கோயிலிலே இருக்கக்கூடிய அழகான மண்டபத்திலே இயற்கையாகவே செதுக்கப்பட்ட பல பல சிற்பங்களையும் நாம் கண்டு பிரமிக்கின்றோம். தசாவதார சிற்பங்கள் அழகான உருவத்திலே மத்ஸ்ய, கூர்ம, வராக என்று எம்பெருமான் பல ரூபத்திலே நின்ற திருக்கோலத்தோடு கடிகஸ்தத்தோடு சிரித்த திருக்கோலத்தோடு நமக்கு காட்சியளிக்க, இதோ ஸ்ரீ நரசிம்மமூர்த்தி குடையையும் கமண்டலத்தையும் ஏந்தக்கூடிய வாமனன், கோடரியோடு ஹரியான பரசுராமன், கோதண்டம் ஏந்தியவராக ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, சிறு வேணுகோபாலனாக புல்லாங்குழலை ஏந்தக்கூடிய கண்ணன், வராகமூர்த்தி அபய கடிகஸ்தமாக நம்மை நோக்கி திருமுக தரிசனத்தை அளித்துக் கொண்டு வித்தியாசமான திருக்கோலத்திலே இவர்கள் அனைவருக்கும் அருகிலே பள்ளி கொண்ட பரந்தாமனாக சேஷ தல்பத்திலே மகாவிஷ்ணுவையும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அடைகின்றோம். இதோ காளிங்க நர்தன கண்ணன் இவர்கள் அனைவரையும் வணங்கிக் கொண்டு ஒரு மூலையிலே கை குவித்த நிலையிலே இப்போது எந்த கோபிகைகளுடைய வைபவத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோமோ அந்த கோபிகை ஒரே கோபிகையாக இங்கு இவர்களை தொழக்கூடிய வைபவத்தை, இவ்வளவு சித்திரங்களையும் சிற்பங்களையும் ஒரே கல்லிலே ஆன மண்டபத்திலே நாம் தரிசித்து ஆனந்தத்தை அடைந்து, இதே ஆனந்தத்தோடு குருவாயூரிலே நாராயண பட்டத்ரி 69வது தசகத்தின் 10வது ஸ்லோகத்தை யமுனா ஸ்நானமாக தொடரக்கூடிய வைபவத்தை கேட்க துவங்கிவிட்டோம். கானனே பிச்ச விசாரி சீதல கிசோர மாருத மனோகரே சூன சௌரபமயே விலேசித விலாசினி சத விமோகனோ. குருவாயூரப்பா, ராசக்கிரீடையை நாங்கள் லகுவா நினைக்கவே கூடாது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொரு தாற்பயங்களை நீ அற்புதமாக எங்களுக்கு காமிச்சிருக்க. கோபிகைகளுக்கு மாத்திரம் நீ ஆனந்தத்தை கொடுக்கல, யமுனா நதிக்கும் நீ ஆனந்தத்தை கொடுத்து அந்த ஒரு உயர்ந்த லீலைய யமுனையில நீ பூர்த்தி பண்ணையாமேன்னு 10வது ஸ்லோகத்தை நாராயண பட்டத்ரி பூர்த்தி பண்றார். வழக்கம் போல அதனுடைய தமிழ் பாசுரத்தை பார்த்தோன்னா, நாரணா பல கிரீடை செய்ததில் நாரிமணிகளும் சேர்ந்திட நாடி அவருடன் யமுனை கரையினில் நாளெல்லாம் நீர் விளையாடினீர் வாரி மலர் மனம் வீசும் தன்றலில் வளரும் அழகிய வனத்திலே மாதர் பலரையும் மோகம் கொள்ளச் செய்து மாதவனும் நீதானே சொல் சூன சௌரபமயே விலேசித விலாசினி சத விமோகனோ அப்படின்னு 10வது ஸ்லோகத்தை முடிச்ச பட்டத்ரி தசகத்தினுடைய கடைசி ஸ்லோகமாகவும் ராசக்கிரீடையினுடைய பலஸ்ருதியாகவும் 11வது ஸ்லோகத்தை எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் இப்போது பெருநகரிலே தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊரக வரதராஜ பெருமாளில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய பெருந்தேவி தாயாரை தனி சன்னதியாக தரிசித்து பலன் பெறலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீமன்னா